மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பட்டியலின சமூகத்தை சார்ந்த கவின் செல்வ கணேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் திருநெல்வேலியில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர். இவர் காதலித்த பெண்ணினுடைய சகோதரர் சுர்ஜித் தானாக போலீசாரிடம் சரணடைந்த நிலையில் சுர்ஜித் மற்றும் அவருடைய பெற்றோர் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி இவங்க 3 பேர் மீதும் எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டது. சரவணனும் சரி கிருஷ்ணகுமாரி இருவரும் சரி காவல்துறையை சார்ந்தவர்கள், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இதனைத் தொடர்ந்து கவின் அவர்களுடைய உடலை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம், கிருஷ்ணகுமாரியும் சரவணனையும் நீங்க எப்ப கைது செய்யறீங்களோ அப்பதான் நாங்கள் வந்து அவருடைய உடல் பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி கவினுடைய உறவினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதாவது அதிகாரிகள் வன்கொடுமை பாதிப்பு முதற்கட்ட நிதியை வந்துட்டு கவினுடைய தந்தையிடம் வழங்குவதற்காக செஞ்சிருக்கிறாங்க. அப்போது எனக்கு நிதி வேண்டாம், நீதி தான் வேணும், என்னுடைய மகனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கூறி நிதியை பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்பியிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து கவினுடைய அந்த படுகொலை விவகாரத்துல முதற்கட்ட சாட்சியாக இருக்கக்கூடியது அவரோட செல்போன். ஸோ அந்த செல்போனுடைய பாஸ்வேர்டை தெரிந்து கொள்வதற்காக கவினுடைய சகோதரர் பிரவீனையும் அவருடைய உறவினர்களையும் திருநெல்வேலி காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்திருக்கிறாங்க. இதன் பேர்ல பிரவீனும் அவருடைய உறவினர்களும் காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்போது காவல்துறை ஆணையர் சந்தோஷ் அவர்களிடம் விசாரணையானதை மேற்கொண்டிருக்கிறார். அதாவது 3 மணி நேரம் இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. விசாரணை மட்டுமல்ல, உடலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தவும் செஞ்சிருக்கிறாரு. ஆனா நாங்க உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக கவினினுடைய உறவினரும் வழக்கறிஞருமான திரு செல்வம் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எஃப்ஐஆர்ல நேம் சேர்க்கப்பட்டிருக்கு இல்லையா, சுர்ஜித்துடைய நேம் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பெற்றோர் இருவருடைய நேமானது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த இருவரையுமே வந்துட்டு அவங்க கைது பண்ணலாம். ஆனா போலீசார் அவங்களை கைது பண்ணுவதற்கு மறுக்கிறாங்க. இந்த நிலை இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா வழக்கை வந்துட்டு வேறொரு முகாமுக்கு மாற்றுறதுக்காக நாங்க கோரிக்கை விடு நிலை அப்படிங்கிறது இங்க வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எப்போது அவங்க 2 பேரும் நீங்க கைது பண்றீங்களோ அப்பதான் நாங்க உடலை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சுர்ஜித் அவர்களை குண்டர் சட்டத்துல போடுவதற்காக காவல்துறை ஆணையர் சந்தோஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த படுகொலை வழக்கில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அறிந்து எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி விசாரணையானது நடத்தப்பட வேண்டும் என்பதால் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது.